ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம மாரிதாசன் அண்ணன் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர் பிஜேபி கூட எக்கார்ந்து கொண்டும் கூட்டணியே கிடையாது, இது வந்து இறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதுலேருந்து தளபதி மேலே பயங்கரமான டென்ஷன் நினைக்கிறேன். எப்படியும் திமுக விஜய் எதிர்க்கிறாரு, கண்டிப்பாக நம்மளை தேடி வருவார், பிஜேபி ஜாயின் பண்ணுவார், எதுவும் நடக்கும் அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா எதிர்பார்த்துருப்பாங்க போல பிஜேபிக்காரங்க. அது நடக்காதனால நேற்றிருந்து பார்த்தோன்னா தளபதி விஜய் அவரோட மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்களும் பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களும். நேற்று பார்த்தோன்னா அமர் பிரசாத் ரெட்டி அவர் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்து தர்மத்துக்கு எதிராக பார்த்தோன்னா போர் நடத்துறாரு, இவர் பின்னாடி ஒரு மிஷனரி சக்திகள் இருக்குது, இவர் பார்த்தோன்னா இந்துக்களுக்கு எதிரானவர், முருக பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து பார்த்தோன்னா இவரை ஒழிக்கணும் அப்படின்னு மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துருந்தோம். இப்போ இன்னைக்கு மறுபடியும் பார்த்தோன்னா இன்னொரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா மாரிதாஸ் அவர்கள் போட்டிருக்காரு. அவரும் பார்த்தோன்னா நேற்று அதுக்கு முந்தின நாள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மதச்சார்பின்மையை பேசுறதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. சரி, அவரை பற்றி ஏதோ நியூஸ் வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரோட மாமா சேவியர் பிரிட்டோ, அவரோட அண்ணன், இவங்கெல்லாம் பண்ண சில விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாருன்னா இல்லை, அவரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ப்ளஸ் பார்த்தோன்னா விஜய் அவரோட அப்பா வந்து மதவெறி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறது, விஜய் அவர்களும் மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா மத அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி சொன்ன மாதிரி மத அரசியல் பண்ணுறவங்க கூட எப்பவுமே பார்த்தோன்னா நம்ம கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார்ல, அதில் இதை வச்சு தான் இவங்களும் பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டது கூட பார்த்தோன்னா கோபப்பட்டு இவங்க பேசுகிறாங்க. அதாவது மதவெறி அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவர் சில விஷயங்களை பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, அதுக்கு முதல்ல நீங்கள் தகுதியான நபரா, உங்கள் மேலே இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் விஜய் தான் காரணம். அதனால் பார்த்தோன்னா விஜய் அவரை நோக்கி கேள்வி முன்வைக்கும் போது நம்ம அதுக்கு பதில் கொடுக்கணும். ஏன்னா அவர் தானே முதலமைச்சராக இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். முதலமைச்சர் யார், முதலமைச்சர் சீட்டில் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள தான் பார்த்தோன்னா மற்ற அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்க அப்படிங்கிறது இவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தெரிஞ்சிருந்தும் நீ கேட்ட கேள்விக்கு எதுனுக்கு பதில் சொல்லியிருக்கிறியா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீ ஸ்டாலின் அவர்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, என்ன முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வியும் கிடையாது. விஜய் அவர் மேலே எந்த ஒரு மிகப்பெரிய அளவில் விமர்சனமும் கிடையாது. விமர்சனம் என்னன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனி மனித தாக்குதல் நடத்துவாங்க, ப்ளஸ் பார்த்தோன்னா மதவெறி பற்றி பேசுவாங்க, இதுதான் நடக்கும், வேற ஒன்றும் கிடையாது. 6 மாதமாக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து வெளியே வரவே இல்லை, இப்போ மட்டும் பார்த்தோன்னா வந்து பரந்தூர் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு மாரிதாசன் சொல்கிறாரு. அதாவது பார்த்தோன்னா சமீபத்தில் தான் நான் விவசாயிகளை மீட் பண்ணேன்னு சொன்னது, அதை நம்ம அது மீட் பண்ணி 6 மாதம் ஆச்சு, அது சமீபத்திலே அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு நியூஸ் தெரியல அப்படின்னா கம்முனாக இருக்கணும். ரீசெண்டாக தளபதி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மீட் எவ்வளோ நடத்தினார்ல, அந்த ஃபங்க்ஷனுக்கு முடிச்சதுக்கப்புறமா பனையூர் ஆஃபீஸில் பரந்தூர் விவசாய மக்கள் போராடிட்டு இருக்காங்களா, அதனோட தலைவர்களை சந்திச்சாரு தளபதி விஜய் அவர்கள். அதெல்லாம் சோசியல் மீடியாஸில் வைரல் ஆச்சு. அவர் கூட பார்த்தோன்னா வெளியே வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. நாங்கள் எங்களோட குறைகளை சொல்லியிருக்கோம், தளபதி விஜய் கூடி சீக்கிரமாக வரணும்லாம் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அது ரீசெண்டாக நடந்தது தான். அப்போ தான் பார்த்தோன்னா அந்த விவசாய மக்களை மீட் பண்ணி சில விஷயங்களை பேசினேன் அப்படின்னு தளபதி சொல்லியிருந்தாரே தவிர அவர் பரந்தூருக்கு போனதை பற்றி பேசவே இல்லை. பரந்தூருக்கு போனது எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம். ஆனால் ரீசெண்டாக பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் அவங்க மீட் பண்ணது இவருக்கு தெரியல. தெரியாமல் இதுக்கு பார்த்தோன்னா வீடியோ போடுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு அவங்க ரீசெண்டாக தான் மீட் பண்ணாங்க. இவர் என்னமோ பார்த்தோன்னா பரந்தூருக்கு போய் மீட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறமா விஜய் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாஸில் ஆதாரம் கொட்டி கிடக்கும்போது இந்த அளவுக்கு வாய் கூசமாக போய் சொல்கிறாரு அப்படின்னா இவருக்கு தளபதி மேலே வன்மத்தை கக்கிறது மட்டும்தான் வேலை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அடுத்ததாக பார்த்தோன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்குது. நேற்று போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு விஜய் வந்து டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷனில் அப்படின்னு. எதை வச்சு அப்படின்னா நம்ம தளபதி அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு சைக்கிளில் போய் தான் ஓட் போட்டார், நம்ம பார்த்துருப்போம். அந்த சைக்கிளோட கலர் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக். இது திமுக கொடி, திமுகவுக்கு பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு விஜய், கருப்பு மாஸ்கெல்லாம் போட்டு போயிருக்காரு, ஒரு திமுகவுக்கு தான் ஓட் பண்ணியிருப்பார் அப்படின்னு அந்த டைமில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு அவர் திமுகவுக்கு தான் ஓட் போட்டார் அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க. சரி, ஓகே, அவர் திமுகவுக்கே ஓட்டு போட்டிருக்காரா இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அவரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பார்ல, எந்த எலெக்ஷனாவது அவர் ஓட்டு போட்டிருப்பார், ஓட்டு போடாமலாம் இருந்திருக்க மாட்டார், எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஓட்டு போட்ட ஒரு நபர் கண்டிப்பாக முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு 100% தகுதி இருக்குது. அவர் கேள்வி கேட்டுதான் ஆகணும், கேட்பார். நம்மளும் கூட கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்தோன்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்தி ஏமாந்த நபர்கள் தான் இங்கே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. ப்ளஸ் வந்து மாரிதாஸ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்குறது. ஏன்னா எப்படியும் பார்த்தோன்னா இவர் வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் பார்த்தோன்னா வந்து பிஜேபி தான் வாக்கு செலுத்தியிருப்பார். இவருக்கு உரிமை இருக்காமா, ஆனால் ஓட்டு போட்டால் விஜய் அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு இவர் பேசுகிறாரு. விஜய் அவர்களுக்கு கூட 100% உரிமை இருக்குது, ஒரு அரசியல் தலைவராக உரிமை இருக்குது, ப்ளஸ் ஓட்டு போட்ட ஒரு
ஒரு என்ன சொல்கிறது ஓட்டு போட்ட ஒரு விரக்தியில் கூட பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்களும் எப்படி கேட்கலாம்? நீங்கள் பிஜேபி தானே வாக்கு செலுத்துனீங்க, திமுகவுக்கு செலுத்தலை. உங்களை விட விஜய் அவர்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தியாக இருக்குது. பொதுமக்கள் அப்படின்னா எல்லாரும் கேள்விக்கு கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் இவர் உட்காந்துட்டு பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, இவர் பார்த்தோம்னா விஜய் மேலே வன்மத்தை கக்கிறது மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதுக்கப்புறமா அந்த ஜோசப் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த ஜீசஸ் சேவ் அப்படின்லாம் பார்த்தோன்னா அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆமாம், வெளியிட்டு இருந்தார். யார் இல்லைன்னு சொன்னது? அதை யார் ஆரம்பித்து வச்சது அப்படின்னா உங்கள் அண்ணா ஹெச்ராஜ் அவர்கள் தான். அவர் தானே பார்த்தோன்னா மெர்சல் டைமில் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு தளபதி சொல்லி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோன்னா டென்ஷன் ஏற்றி அவரெல்லாம் பார்த்தோன்னா அதை பற்றி பேசலாமா அப்படின்லாம் பேசி டென்ஷன் ஏற்றி பார்த்தோன்னா அந்த பிரச்சனைகளை வந்து முடிக்கணும் அப்படின்னு தளபதி நினச்சார். அதனால தான் பார்த்தோன்னா SIM ஜோசப் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் வாயாலேயே பார்த்தோன்னா சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவரே உங்கள் அண்ணன் ஹெச் ராஜா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜோசப் விஜய் அப்படின்னா அதுதான் என்னோட பேர், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு பிரச்சனை தளபதி டாக்குன்னு போட்டு போய் இதாக இருந்தார்ல. இதெல்லாம் கேட்குறதுக்கு இவங்க தான் காரணம். ஜீசஸ் சேவ் அப்படின்னா அவர் வெளியிடுற அறிக்கையில் அதை தான் போடுவார். அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறது ஜீசஸ் அப்படின்னு தளபதியோட நம்பிக்கை. நீங்கள் இந்து கடவுளை கும்பிட்றீங்க அப்படின்னா அவங்க தான் காப்பாற்றுறாங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த பத்திரிகையில் பார்த்தோன்னா ஸ்ரீ முருகன் துணை, ஸ்ரீ பெருமாள் துணை, இல்லை அப்படின்னா எந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்த்தோன்னா துணைன்னு தான் மென்ஷன் பண்ணுவீங்க. நீங்கள் பார்த்தோன்னா எப்படி ஜீசஸ் சேவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவீங்களா, இல்லை வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை மென்ஷன் பண்ணுவீங்களா? அது அவங்களோட மதத்தில் இருக்கிற ஒரு விஷயங்களை அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை அறிக்கையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பார்த்தோன்னா ஹிந்து அப்படின்னு பேசி மற்றவங்களை இழிவுபடுத்தும் போது அவர் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஏன் போடக்கூடாது? ஸோ அவர் மதத்துக்கு அவர் பார்த்தோன்னா உண்மையாக இருக்கார். அதே மாதிரி பார்த்தோன்னா மற்ற மதங்களை இழிவாக பேசியிருக்காரான்னா இல்லை, இவங்கள மாதிரி இழிவாக பேசுனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் கிறிஸ்டின் அப்படின்ற அடையாளத்தில் தான் இருக்கார் அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசி தான் பல பேருக்கு தெரியும். மற்றபடியே பார்த்தோன்னா அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு எங்கேயுமே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதே கிடையாது. அவர் இப்பவுமே பார்த்தோன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது அவர் விஜய் அவர் ஒரு ஹிந்து அப்படின்னு தான். ஏன்னா அவர் எப்பவுமே வெளியே வரும்போது பொட்டு இல்லாமல் வரமாட்டார், நம்ம கோயிலுக்கு போகிறாரு. இன்னும் போல சொல்ல போனால் பார்த்தோன்னா இந்து அப்படின்னு தான் நிறைய இடங்களில் பார்த்தோன்னா தன்னை முன்னிறுத்தியிருக்காரு விஜய் அவர்கள். கிறிஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் எங்கேயுமே அவர் முன்னினதே கிடையாது. இவர் சொல்கிறாரு விஜய் அவர்களுக்கு மதச்சார்பின்மையை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. அவருக்கு தான் தகுதி இருக்குது. இப்போது விஜய் ரசிகர்கள் நாங்களாம் விஜய் ரசிகர்கள் தான். இப்போ விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் பார்த்தோன்னா நான் வந்து விஜய் ஃபேன் அதனால் நான் வந்து கிறிஸ்டினுக்காக மாறிடுறேன், விஜய் கிறிஸ்டின் அப்படின்னு எத்தனை பேர் கிறிஸ்டினில் மாறி இருக்காங்க? இல்லை விஜய் அவர்கள் எத்தனை பேரை மாற்றிருக்காரு அப்படி பேசிதான்? எதுவுமே கிடையாது. அவர் மதத்தை பற்றி இன்னும் எந்த இடத்துலையாவது பேசியிருக்காருன்னா அவர் மதத்தை பற்றி அவர் பேசுனதே கிடையாது. எந்த ஸ்டேஜ்லையுமே மறைமுகமாகவும் சரி எங்கேயுமே பேசுனது கிடையாது. இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்றதுனால நம்மளும் கிறிஸ்டினுக்கு மாறிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு விஜய் ரசிகரை காட்ட முடியுமா? முடியாது. அப்படி எப்படி இவர் பார்த்தோன்னா விஜய் வந்து மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அது என்னன்றது நம்மளுக்கு புரியல. மிக முக்கியமாக விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தன்னோட அம்மாவுக்கு ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு, ஹிந்து கடவுள். அதே எல்லாத்தையும் தாண்டி அவரோட அப்பா வந்து மதவெறி அப்படின்னு வேறு இவர் சொல்கிறாரு. ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா அவங்களோட கல்யாணம் எஸ் சந்திரசேகர் சோபனோட கல்யாண நாளில் அவங்களோட பிறந்த நாளுக்கும் தெரியல, ரீசெண்டாக பார்த்தோன்னா ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. கோயிலுக்கு போய் அவங்களோட பேரில் பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹிந்து கடவுள் கோயிலுக்கு தான் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கள தான் பார்த்தோன்னா மதவெறி பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவர் சொல்கிறாரு. கிறித்தவ மதவெறி பிடிச்சவராமா ஹிந்து கடவுள் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அவர் வருஷம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பல கோயிலுக்கு போய் தளபதி விஜயோட பேரில் அர்ச்சனை பண்ணுறது, அவங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது அப்படின்னு நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா அதிகமாக நம்ம சர்ச்சில் பார்த்ததை விட இந்த மாதிரி ஹிந்து கடவுள் கோயிலில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். அப்புறம் எப்படி ஒரு மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா வன்மம் தான். விஜய் அவர் மேலே எதாவது பேசி ஆகணும், நம்ம மதத்தை பரப்பி ஆகணும் அப்படின்றக்காக இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அப்பட்டமாக தெரியுது. ப்ரூஃப் இருக்கும்போது எந்த அளவுக்கு போய் பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி? இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஏதோ ஒரு சினிமா படத்தில் நான் கிறித்தவன், என்னோட மதம் தான் பெரிய மதம் அப்படின்னு எந்த இடத்துலையாவது பேசியிருக்காருன்னா பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் பேசுனதே கிடையாது. அவர் எல்லாருமே பேசுனது என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு தான் பல படங்களை பேசியிருக்காரு. இப்போ பிகிலெல்லாம் கூட பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ராயப்பன் கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு 3 தெய்வங்களையும் வீட்டில் வச்சு கும்பிட்டுருப்பாரு, குங்குமம் வச்சுருப்பாரு, சிலுவை போட்டிருப்பாரு. அவரோட காரில் பார்த்தோன்னா அல்லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா 3மே ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயில் அதில் மென்ஷன் பண்ணுவார். தன்னோட மதத்தை மட்டுமே பார்த்தோன்னா முன்னிறுத்தி அவர் எதுவுமே பண்ணதே இல்லை. எந்த படங்களையும் அவர் பெருசாக பண்ணது கிடையாது. ஒரு நேம் வச்சுருந்தாலும் கூட பார்த்தோன்னா அந்த நேம் அந்த படத்தில் இருக்குமே தவிர அந்த மதத்தின் சார்பு எதுவும் இருக்குமால இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்து அவர் நடித்த படங்களையே சர்ச்சுக்கு போகிற அளவு கூட பார்த்தோன்னா பெரிய அளவில் சீன்ஸ் இருக்காது. தெரியல ஒரே ஒரு சீன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா படங்களில் வச்சு கூட பார்த்தோன்னா இவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் படங்களில் விஜய் அவர்கள் கிறிஸ்டினை முன்னிறுத்தி பெரிய அளவில் பேசுனதே கிடையாது. என்னோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா இந்த மதத்துலேருந்து இந்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்னா அவர் பேசுனது கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுனது கிடையாது. ஒவ்வொரு விஜய் ரசிகனும் பார்த்தோன்னா தளபதியோட படம் ரிலீஸ் ஆகும்போது கூட
கோயிலில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தீச்சட்டி எடுக்கிறது, அழகு குத்துறது, அதுக்கப்புறமா அன்னதானம் போடுறது அப்படின்னு ஹிந்து கடவுள் கோயிலுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் கிறிஸ்டின் தளபதி விஜய் அவர்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால சர்ச்சில் போய் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் அவர்கள் என்ன மதம்னே தெரியாத நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. அந்த லெவலில் எனக்கு தெரியும்பா அவர் தளபதி, என்னோட அண்ணா, எனக்கு பிடிக்கும், நான் அவருக்கு ஃபேன், அவர் என்ன மதம் என்ன ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பல பேருக்கு தெரியாது. அந்த லெவலில் தான் இருக்காங்க. அதை விட்டுட்டு இவங்க தான் பார்த்தோன்னா அவர் என்ன மதம், அவர் என்ன ஜாதியை சேர்ந்தவர், என்ன மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தேவையில்லாமல் தூண்டி கிளப்பி மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா சலசலப்பை ஏற்படுத்தி அவர் மேலேயே பார்த்தோன்னா டவுட்டை கிரியேட் பண்ணி அவரை பார்த்தோன்னா மதத்தின் ரீதியாக அரசியல் பண்ணி ஓரமாக ஒதுக்கிறது. இதுதான் இவங்களோட வேலை. மிக முக்கியமாக பிஜேபியோட வேலை இதுதானே. இதையும் பார்த்தோன்னா இப்போ மாரிதாஸ் அவர்கள் கையில் எடுத்து ஆதாரங்கள் இவ்வளோ இருக்கும்போதே பார்த்தோன்னா விஜய் வந்து ஒரு மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இவருக்கெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஒரு மதம் என்ன சொல்கிறது மதவெறி ஊறி போயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ விஜய் அவர் பார்த்தோன்னா மதவெறி பிடிச்சவரனே வச்சுக்குவோமே. விஜய் அவர் சிலுவை போட்டு நடிச்சிருக்காரு, ஓகே, குங்குமம் போட்டு வச்சிருக்காரு, அப்புறம் பட்டையும் அடிச்சுக்கிறாரு படங்கள், ரியல் லைஃப்லையும் அதை பண்ணியிருக்காரு. இப்போ மாரிதாஸ் அவர்கள் இதை பண்ணுவாரா? நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு சிலுவை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ பண்ணுங்களேன், நான் கிறிஸ்டினையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. இல்லை அப்படின்னா அவர் தொப்பி ஒன்று போட்டுட்டு பார்த்தோன்னா வீடியோ பண்ணுங்களேன், நான் இதுக்கு சமமானது அப்படின்னு. நீங்கள் பார்த்தோன்னா ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு குரூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இவங்கெல்லாம் பார்த்தோம்னா காசுக்காக வேலை செய்கிறவங்க தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மதம் இந்த மதம் அந்த மதம் முக்கியமன்றதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்களோட மதத்துக்கு இவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இவங்களோட கருத்துக்கள் பேசுகிறது எல்லாமே இருக்குது. காசு வாங்கிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்படியெல்லாம் பேசுனா விஜய்க்கு அங்கேருந்து பணம் வருது இங்கேருந்து பணம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அடிச்சு விடுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ப்ரூஃப் எதுவும் இருக்கான்னா இல்லை. ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா அதை ஏதோ பார்த்து இப்படி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அதில் பார்த்தோம்னா கேள்விகள் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு கூட நான் நினைக்கிறேன். வெறும் பேப்பராக தான் இருக்கும். இன்னமும் பார்த்தோன்னா அறிவாளிகள் மாதிரி அந்த துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு பார்த்தோன்னா படிக்கிறது என்ன, கேள்வி கேட்குறது என்ன, அவருக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு ஒரு பேனாவை கையில் வச்சுட்டு பார்த்தோன்னா என்ன மாதிரி ரியலான பத்திரிகையாளர்கள் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அதை எடுத்து தோண்டி பேசுறது. ஸோ இந்த லெவலில் போயிட்டுருக்கு இவங்களோட அரசியல். விஜய் அவர்கள் எல்லா மதத்துக்கும் சார்ந்தவர் தான். மிக முக்கியமாக அவங்கள வந்து நம்ம கிறிஸ்டினில் பார்த்ததை விட ஹிந்து கடவுள் கோயில்களையும் ஹிந்து கலாச்சாரத்துலேயும் தான் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். இவர் எப்படி மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியல. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, பிளவாத அரசியல் பண்ணுறவங்களெல்லாம் பக்கத்துலேயே சேர்த்துக்கூடாது அப்படின்னு தளபதி சொன்னது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது பாருங்களா. அவர் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னொன்னே பார்த்தோன்னா ஏறிட்டாங்க, போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே பார்த்தோன்னா இவர் வந்து இந்த மதத்துக்காரரு, இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாரு, மதவெறி பிடிச்சவர் அப்படின்னு அவர் ஃபேமிலி முறைக்கும் நிறுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் முதல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்னா விஜய் அவர்களால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஒன்றும் ஆட்சி நடத்தலை, முதலமைச்சர் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. விஜய்கிட்ட என்ன பதில் கேட்கணும் அப்படின்றீங்க? அது என்னது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இவங்க எதாவது பார்த்தோன்னா லூஸ் சொன்னால் கேள்வி கேட்பாங்க. விஜய் 6 மாதமாக நடந்த பிரச்சனை பற்றியெல்லாம் பேசினாரான்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொரு டைமும் பார்த்தோன்னா அறிக்கை வெளியிட்டு இருந்தார்ல, அந்த அறிக்கையெல்லாம் இவர் படித்தாரா இல்லையான்றது தெரியல. ஏன் போராட்டம் பண்ண வேண்டியதான்னு கேட்குறாரு. திமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணி எந்த போராட்டத்துக்கு திமுக செவிசாய்ச்சி பார்த்தோன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கு. எங்கே சொல்லுங்க பார்ப்போம், ஏதாவது ஒன்றும் நடந்திருக்கா? பரந்தூர் விமான நிலையம் ஆட்சியை முடியும் போது இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் போய் கூட சந்திக்கல. ஜாக்டர் ஜியோ அவங்களும் பார்த்தோன்னா அப்படி தான் போயிட்டே இருக்குது. எந்த ஒரு தீர்மானம் அவங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, ஆசிரியர்கள் அவங்களுக்கும் பார்த்தோன்னா பிரச்சனை தெரியல. விவசாயிகள் அவங்களுக்கும் பெரிய அளவு பிரச்சனை தெரியல. போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு என்ன ஸ்டெப்பு திமுக எடுக்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. போராட்டம் நடத்தினாலும் பார்த்தோன்னா எந்த ஸ்டெப்பும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு நிற்கிறவங்ககிட்ட எதுக்கு போய் போராட்டம் பண்ணிட்டு அதில் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தளபதிக்கு தெரியும். அதனால தான் அவர் பண்ணல. ஸோ விஜய் அவர் அதெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் இறங்க வேண்டிய நேரத்தில் இறங்குவார். இப்போ பரந்தூர் மக்களுக்காக பார்த்தோன்னா தலைமைச் செயலகம் வருவேன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது கண்டிப்பாக இறங்குவார். இவங்களா பார்த்தோன்னா நீங்கள் வரணும் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது அது அவரோட அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். இவங்க பார்த்தோன்னா இன்னும் வந்து நீ அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு கேட்குறது. இவங்ககிட்ட கட்சி நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்த மாதிரி இந்த மாதிரி பல விமர்சனங்கள் பார்த்தோன்னா மத ரீதியாக வச்சுட்டு இருக்கிற இவங்களெல்லாம் பார்த்தோன்னா கிட்டேயே சேர்த்துக்கூடாது அப்படின்னு தளபதி சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், நியூ அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.